பைக்ல வந்த மர்ம நபர் ரொம்ப சாதாரணமா பேசிட்டு இருந்த கொஞ்ச நேரத்திலேயே திடீர்னு பாய்ந்ததால பதறி போன பெண் கழுத்துல இருந்த தங்கச் சங்கிலிய பறிச்சிட்டு மின்னல் வேகத்துல மாயமானார் அந்த மர்ம நபர். என்ன நடந்தது விரிவா இந்த வீடியோல பார்க்கலாம். ஆந்திர மாநிலம் பாபட்லா மாவட்டம் சீராளா அடுத்திருக்கக்கூடிய ராமகிருஷ்ணாபுரத்துல தனியா ஒரு பெண் சாலையில நடந்து போயிட்டு இருந்திருக்காங்க. அப்போ அங்க பைக்ல வந்த ஒரு நபர் இவங்களுடைய கழுத்துல தங்கச் செயின் இருக்கிறத பார்த்துட்டு இந்த பெண் கிட்ட வந்து பேசுற மாதிரி பேசிட்டு கழுத்துல இருந்த தங்கச் சங்கிலிய பறிச்சுட்டு மின்னல் வேகத்துல மாயமானதா சொல்லப்படுது. அந்த பெண் கத்தி கூச்சலிடவே அக்கம் பக்கத்தில் இருந்த நபர்கள் அவரை பிடிக்கிறதுக்காக முயற்சி செஞ்சும் அந்த மர்ம நபர் பைக்ல மாயமாகி இருந்திருக்காரு. இது தொடர்பா சீராளா காவல் நிலையத்துல அந்த பெண் புகார் அளிச்சிருந்திருக்காங்க. புகாரின் அடிப்படையில அந்த பகுதியில இருந்த சிசிடிவி கேமரால பதிவாகி இருக்கக்கூடிய காட்சிகளை வச்சு போலீசார் இப்போ அந்த மர்ம நபரை தேடிட்டு வராங்க. இந்த சம்பவத்தால அந்த பகுதியில பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கு. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே அண்ணா நகர் பகுதியில் வசித்து வருபவர் ராஜ்குமார். சொந்தமாக மினி டெம்போ வைத்து ஓட்டி வரும் இவர் பலகை லோடுகளை ஏற்றிக்கொண்டு உளுந்தூர்பேட்டை கார்னேசன் தெருவில் இறக்கி கொண்டிருந்த போது இறக்கிவிட்டு மீண்டும் வந்து பார்த்தபோது ஓட்டுநர் இருக்கையில் வைத்திருந்த அவரது செல்போனை காணவில்லை. அதிர்ச்சி அடைந்த அவர் அங்கு பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவை பார்த்தபோது ஒரு நபர் டெம்போவின் அருகே வந்து கண்ணாடியில் தனது முகத்தை பார்ப்பது போன்று உள்ளே எட்டி பார்த்து விலை உயர்ந்த செல்போனை லாபகமாக திருடிச் செல்லும் காட்சி பதிவாகி இருந்தது. இது குறித்து ராஜ்குமார் உளுந்தூர்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் கொடுத்திருக்கிறார்.